ப்ரோ அப்படியே கொஞ்சம் ஹேர் செட் பண்ணி விட்டுறீங்களா? ஓகே பையா. ஹலோ, நீ வரியா இல்லையா? 10 நிமிஷம் தான், வந்துடுறேன். ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். வீட்டுக்கு வெளியே மட்டும் வந்து நில்லு, வந்துடுறேன். நீ இப்போ வரலனா நான் கேப் போட்டு போயிடுவேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமா? கொஞ்சம். பட் ஹேர் கட் நல்லா தான் இருக்கு. சரி வா போலாம். டைம் ஆச்சு, போ. அப்புறம் மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்க? போ. உன்னை லஞ்சுக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. லஞ்சுக்கா? நீ சமைக்க மாட்டேல்ல? உன்ன மாதிரி என்னை கண்டுக்கிறதே இல்லைல்ல. என் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு க்ரீன் சிக்னல் வாங்கிட்டேன்னு ஓவரா பண்றியா? அங்க பாரு, நம்ம ஸ்கூல் மெமரிஸ்ல. டாபிக் மாத்தாத. அடபோடி, உன்கிட்ட போய் ரொமான்ஸ் ட்ரை பண்ண பாத்தியா? என்ன சொல்லணும்? ஏய், ஸ்டாப். இரு போறேன். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஜி, இங்க மாஹி கல்யாண மண்டபம் எங்க இருக்கு? ப்ரோ ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரைட் எடுங்க. சரி. செகண்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஆப்போசிட்லயா? அங்க போர்டு இருக்குமா? போர்டு போட்டுருப்பாங்க, பெருசா போட்டுருப்பாங்க, பாருங்க. அது யாரு? உன் ஃப்ரெண்டா? கலாய்கிறியா? அவன் ஹேர் நல்லா இருந்துச்சுல்ல? அவனுக்கு இருக்கிற ஹேருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ சாருக்கு எப்படி? ஏன், எனக்கு முடி கொட்டினாலும் நல்லா தானே இருக்கும். கன்றாவியா இருக்கும். சரி வா போலாம்.
போ போ. சரி ஓகே, நான் மீட்டிங் முடிச்சுட்டு சொல்றேன். வர முடியலன்னா நான் கேப் போட்டு போயிடுறேன். சரியா? சரி ஓகே, கிளம்பி போ. பாய். பாய். ஹே, ஹேர் கட் பண்ணிருக்கல, ஆமாம். ஒழுங்கா போய் குளி போ. மச்சான் எங்கடா இருக்க? என்னடா இது ஹேர் ஸ்டைலு? புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுறியா? அடாதடா. சரி சரி, என்னதான் நடந்துச்சு? இதான் மச்சான் நடந்துச்சு. ஏன்டா எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்டால் நீ குளிச்சதுலேருந்து கால் பண்ண வரையும் சொல்லிட்டு இருக்க. எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நான் தான் சொல்லியிருப்பேனே மச்சான். இது இப்போ எப்படி சரி பண்ணுறது? நாளைக்கு ஆட் ஷூட் வேறு இருக்கு. ரேணு வீட்டில் பேரண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வேறு கூப்பிட்ருக்காங்க. இதோட நான் எப்படி வெளியே போவேன் சொல்லு? யார் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஃபுல் வைரல் ஆயிரும். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் பிடிக்காமல் போயிடும். என் கெரியரே ஸ்பாயில் ஆகிடும் மச்சான். இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, ரேணுக்கே என்னை பிடிக்காம போச்சுன்னா நினச்சி பார்க்கவே வெறுப்பாக இருக்கு மச்சான். டேய், ப்ராப்ளமே இப்போ தானடா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய கதை சொல்லிட்டு இருக்க. ரியாலிட்டி தானே மச்சான். 26 வயசு பையனுக்கு முடி ஃபுல்லாக கொட்டினா யாருக்கு தான் பிடிக்கும்? என்னைய பார்க்க எனக்கே அசிங்கமாக இருக்குடா. டேய் மச்சான், ரேணுடா. மச்சான் அட்டன் பண்ணிடாதடா. ஏன்டா மச்சான் இந்த கோலத்தில் வேணா பார்க்க வேணாம் மச்சான். இது எப்படியாவது இப்போ சரி பண்ணுண்டா. ஏதாவது வழி சொல்ல. டேய், இது ஒர்க் அவுட் ஆகும். பர்ஃபெக்ட். கண்ணாடியை போடு. மச்சான் இந்த கோலத்தில் என்ன யாராவது பார்த்துட்டா? பார்த்தா மட்டும் என்னடா தெரிய போகுது? அதான் பாதி மட்டும் காணுமே. ஜெய் பாலையா. ரைட்டு. டேய் எதுக்குடா அது? வாடா. ரைட்டு. இது வேணுமா? அடச்சி, அதுக்கு இப்போ. இரு 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 இரு. இது நல்லா இருக்கு. டேய் டேய் டேய், பாரா பாரா. டேய் அங்க பாரு மச்சான். ஐயோ, இவங்கடா இங்கே வந்தா? ஐயோ என்ன பண்றா இவ? ஐயோ, குனிஞ்சு வாடா. பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ. ப்ரோ, அது நீங்க தானே காலையில பார்த்தது? அந்த ஃபேமஸ் யூடியூபர்? ஆமாம், இவர் தான். எப்படி கண்டுபிடிச்சிங்க? ப்ரோ நீங்க வேற. ப்ரோ எந்த கெட்டப்பில் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இன்னைக்கு காலைல கூட தான் ப்ரோ ரோட்ல பார்த்தேன். டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஆனா இப்போதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா ஏன் இப்படி முழுசா மாறிடுறாங்க? அது புது கண்டென்ட் ப்ரோ. அது இந்த யூடியூப் செலிபிரிட்டிலாம் ப்ராங்க் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. இப்போ இவர் இந்த புது கெட்டப்லாம் போட்டு வருவாரா, திடீர்னு எல்லாரும் முன்னாடி வந்து எல்லாத்தையும் கழிச்சிடுவாரு. அப்படியே ஒரு சின்ன ப்ராங்க் மாதிரி ஜாலியா. உங்களுக்கு அழகே உங்க முடிதானே. காலையில கூட நல்லா இருந்துச்சு. எனக்கும் உங்களை மாதிரி தான் முடி இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் எல்லாமே கொட்டிருச்சு. அதனால பொண்ணே கிடைக்கல. எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கு அப்புறம் தான் பொண்ணே கிடைச்சது. அப்புறம் ப்ரோ, இந்த சமீபத்தில் இந்த வீடியோவில் யாரோ செலிபிரிட்டி கூடலாம் பேசுறதா இருந்துச்சு. அது என்னாச்சு ப்ரோ? போயிட்டு வரேன். வரேன். இந்தா. என்னது இது? இதான் மச்சான். இதை 3 நாள் மண்டல் தவறுனா முடியெல்லாம் திரும்பி வளர்ந்துரும் மச்சான். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஒன்னே ரேணுவையும் ஸ்கூல் டைம்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் இல்லாமல் 0 இருந்தப்போ அவள் உன்னை சப்போர்ட் பண்ணாடா. நீ இவ்வளோ பெரிய ஆளான பிறகு அவள் உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கா. நீ திரும்பி 0 ஆனாலும் அவன் உன்னை விட மாட்டாடா.
அவள்கிட்ட உண்மையை சொல்லு. மச்சான் ரேணுடா. ஏய் சொல்லிடுறா. காலைல பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை கோயம்புத்தூர் கூட்டு வந்திருக்கேன். 2-3 நாளாயிரும் வரதுக்கு. உன்கிட்ட ஒழுங்கா பேச முடியாது. இந்த டாக்டர் வந்துட்டாங்க. ஓகே பாய் 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 பாய். நீ எல்லாம் திருந்த மாட்டடா. ஹலோ மச்சான் நான் வெளியே தான் நிற்கிறேன். கொஞ்சம் கதவை ஓப்பன் பண்ண. பரத் ட்ரீட்மெண்ட் டீ கடையில் எடுத்துட்டு இருக்கான். நீ வீட்டில் வெயிட் பண்ற? இல்லை என்ன மயத்துக்கு அவாய்ட் பண்றப்போ? அது வந்து உனக்கு என் பேரண்ட்ஸ் கூட லஞ்ச் வர இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அட்லீஸ்ட் சொல்லலாம்ல. எதுக்கு பரத்க்கு ஆக்சிடென்ட் ட்ரீட்மெண்ட்னு போய் சொன்ன? அது வந்து வீட்டுக்குள்ள எதுக்குடா கேப்பு? ஹேய் வேணாம் 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 வேணாம். என்ன மண்டடா இது? ஏதாச்சும் புதுசாக கண்டென்ட் ட்ரை பண்ணுறியா? இல்லை இதுதான் எனக்கு லாஸ்ட் 3 டேஸாக இருக்கிற ப்ராப்ளம். இதை உன்கிட்ட சொல்ல பயந்து தான் உன் கால்ஸ் மெசேஜஸ்லாம் நான் அவாய்ட் பண்ணேன். ப்ராப்ளமா? ஆமாம், இது நானாக பண்ணதில்லை, எல்லாமே தானாக கொட்டிருச்சு. தானா கொட்டிருச்சா? ம் அது எப்படி இவ்வளோ முடி டக்குன்னு கொட்டும்? அதுதான் எனக்கும் தெரியல. சரி, இதை சொல்ல ஏன்டே பயந்த? உனக்கு என்ன பிடிச்சதே என் முடிதானே. இப்போ அதுவே ஒழுங்காக இல்லாமல் இருந்தா உனக்கு என்னை பிடிக்காம போயிருமோன்னு பயந்தேன். அதனால தான் இதை உன்கிட்ட சொல்ல தயங்க. யார் சொன்னா எனக்கு ஒன்று பிடிச்சதே உன் முடி மட்டும்தானே? அன்னைக்கு முடி இல்லாமல் பார்த்தா கன்றாவியாக இருக்குன்னு சொன்னேன். ஆமாம், கன்றாவியாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு சொல்லலையே. உன் முடி எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அதை விட எனக்கு உன்னை பிடிக்கும். இதுவே ஒரு 30 வயசு ஆனதுக்கப்புறம் நான் அழகாக ஸ்ட்ரக்சரெல்லாம் போயிட்டேன்னா உனக்கு என்ன பிடிக்காம போயிடுமா? இல்லைல்ல. அது 30 இருந்தா என்ன, 26 இருந்தா என்ன, உனக்கு முடி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, எனக்கு உன்னை எப்பயுமே பிடிக்கும். அப்போ என்னால் இதை சரி பண்ணவே முடியலன்னா நீ என்னை விட்டு போயிட மாட்டில்ல? ஹேர் வேக்ஸ் போட்டுருங்க. ஓகே பையா. ப்ரோ என்ன பண்ணுறீங்க? ஹேர் வேக்ஸ் இது ஹேர் ரிமூவல் க்ரீம். ஹேர் வேக்ஸ் க்ரீம் அங்கே இருக்குது. இதை போட்டால் எல்லாம் போயிடும். தலையில் புல்லு பூண்டு கூட முளைக்காது. எல்லாம் போயிடும் 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 முளைக்கும் புல்லு பூண்டு கூட முளைக்காது. போயிடும் போயிடும் புல்லு பூண்டு கூட முளைக்காது. போயிடும்.
எல்லாம் போயிடும். புல்லு பூண்டு கூட முளைக்காது.